திருவருட்செல்வமே கருக்கலை தெய்வமே அறம்பொருள் இன்பமிவை அறம்பொருள் இன்பமிவை அறம்பொருள் இன்பமிவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உன்னருளி அறம்பொருள் இன்பமிவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் அறம்பொருள் இன்பமிவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உன்னருளை கருணை செய் சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே இயலிசை நாடக தமிழ் என்ற மூன்றிலும் இயலிசை நாடக தமிழ் என்ற மூன்றிலும் நிகபரம் இரண்டிலும் உழவர்கள் வாழ்விலும் இயலிசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் நிகபர இரண்டிலும் உழவர்கள் யாவிலும் திருநாவிலும் அமரர் உலகிலும் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வீரன் பாடு பதப்பொருளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வீரன் பாடு பதப்பொருளே கருணை செய் சரஸ்வதியை கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே குருநாதா எனையாளும் குமரா தேவா குரவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மறவாத உண்மையன்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தே மேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தே மேலவா வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா உடல் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடல் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனக்கு நன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனக்கு வேறில்லை தெய்வம் கந்தையோ உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா
எனாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் வாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லி நீயாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லி நீயாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு என்னை மர தோப்பினிலே தேங்காயை பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா நாங்கள் தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு நீரை எடுத்துக்கிட்டு எங்கள் குறைய தீர்த்துக்கிட்டு வளமான வாழ்வு கொடு மாரியாத்தா வழிதனையை காட்டி விடு மாரியாத்தா இந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசுமான கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாம்பாக குடித்து விட்டு தானாக ஆடி வாணி மாரியாத்தா களவழி தனையை காட்டி விடு மாரியாத்தா உன்னை பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லி நீயாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா நன்றி 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 கடந்த வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனதிடம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயின் பேர் நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்க அப்பாவுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் அது. ஏன்னா ஒரு வீட்டில் வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டில் ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆமா, இந்த முத்து மாதிரி இத்தனை பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்க, ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்காம விட்டாலே கொடுத்திருந்தா ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தா தண்ணியை போட்டு ஊற சுத்தினாலும் ராத்திரி 12 மணிக்காச்சும் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த ஆத்தா அப்படி வஞ்சகம் பண்ணிட்டாலே அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த வீட்டை ஆளணும், ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படித்தான் வேண்டிக்குவாங்க. அதுவே வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா ஆம்பளை பிள்ளைய கொடுத்த தெய்வம் ஒரு முத்து மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தா அது நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து செல்லையாச்சும் நோண்டிக்கிட்டு இருக்கோம். வேலை வெட்டி பார்க்காட்டினாலும் கொடுக்காம விட்டுட்டாலும் இந்த ஆத்தா. ஆனா உண்மையில இப்படியெல்லாம் போய் யாரும் சாமி கிட்ட வேண்டிக்கவே மாட்டாங்க. ஆசைக்காக அழகுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும்ல. ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமானே? அப்ப நம்பிராஜனுக்கு பெத்த பிள்ளை இல்ல, பெத்த பிள்ளை கிடையாது, கண்டெடுத்த பிள்ளை, எடுத்து வளர்த்த பிள்ளை தான். இப்ப ஒரு சாவி கிடக்கு, வண்டி சாவி, என்ன செய்வோம்?
அதை எடுத்து அதனுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டே ஒப்படைப்போம். ஒரு செல்போன் கிடக்கு, தொலைபேசி, அது அதனுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சிருவான். அந்த பொருளை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஆமா. உங்க அப்பா உங்களை கண்டெடுத்தாருல காட்டுக்குள்ள. ஆமா. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கன்னு நம்புறாங்க. என்ன பண்ணணும்? ஒரு டாடா ஏசி வண்டி எடுத்து எதுக்கு நம்ம நாராயணா மைக் செட்ல சொல்லி 2 குழாயை கட்டி நம்ம கழனி வாசா கார குடிங்கிட்டு வாட்டர் டேங்க் இந்த நம்ம பகுதி பூரா விளம்பரம் பண்ணிருக்கணும். என்ன விளம்பரம்? காட்டுக்கு வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பிள்ளை நடந்துச்சு, பிள்ளைக்கார மரியாதை வந்து பிள்ளைய வாங்கிட்டு போங்க, அது பால் இல்லாம அழுதுகிட்டு கிடக்கு அப்படின்னு ஒப்படைக்கணுமா இல்லையா? நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். பாருங்க, உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்சது, உங்க அப்பா வச்சு காட்டுக்குள்ள போய் தூக்குனாரு. சரி, இப்ப வீட்டு வாசல்ல பிள்ளைய தூக்குறாங்க. அதுக்கு எங்க அப்பாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. எங்க அப்பா காட்டுக்குள்ளேருந்து என்னை எடுத்து வந்தாலும் என்ன பண்ணிருக்காரு, நல்லபடியா வளர்த்துருக்காரா இல்லையா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாட்டுக்குள்ளே வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போறாங்களே, அவங்கள என்ன பண்றாங்க? உடல் உறுப்பு எடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு எங்க அப்பாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. பாருங்க, முருகனுடைய அருளால கிடைச்ச பிள்ளை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வண்டி சாவி கடந்தா அதனுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கலாம். சாவி மட்டும் கடந்தா தான் உரிமையாளர்கிட்ட ஒப்படைப்பேன் தவிர வண்டியோட சேர்ந்து சாவி இருந்தா என்ன பண்ணுவான்? எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த வரைக்கும் லாபம்னு தள்ளிக்கிட்டு போயிட மாட்டாமா? டூ வீலரை காணும்னா காவல்துறைக்கு போவானா, நம்பிராஜ வீட்டுக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நீங்க ஏங்க எங்கிட்ட நீங்க கோத்து விடுறீங்க? ஒரு உதாரணத்துக்கு அது மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகள், கிடைச்சது பொம்பளை பிள்ளையாச்சே. இந்த பிள்ளைய அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கணும், நம்மளே வளர்த்தா என்ன அப்படிங்கிறதுக்காக எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தா எங்கள் அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாத ஒரு எண்ணம். அதனால தான் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு, காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போகிறோம்னா என் கூட சேர்ந்து வேறு யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சா தான் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு காரியமுமே நடக்காது இல்லையா? ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு, முதல்ல படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். படைப்பு தொழிலை தொடங்கி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள்லாம் என்னாச்சு தெரியுமா? பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நம்ம படைத்த உயிரினங்களே இப்படி பேயா மாதிரி நம்மளவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்களோட பேயா மாதிரி என்னையவே துரத்துது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்குவோம் தெரியுமானே? நல்ல காரியத்தை நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறாங்க முதல்ல யாரை கும்பிடணும்? மதுரை வீரன் கும்பிடக்கூடாது. கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. கடவுள் மூல பரம்பொருள். ஆமா, விநாயகர் பெருமானை தானே நம்ம எல்லாரும் கும்பிடுவோம். விநாயகர் பெருமானுக்கு பல நாமங்கள் உண்டு இல்லையா? பல பேர் உண்டு. கணபதி, கணேசன், விநாயகன் அப்படிலாம் நிறைய பேர்கள் உண்டு இல்ல? ஆனா விநாயகர் பெருமானுக்கு முதல்ல வந்த பேர் என்னன்னு தெரியுமா? முதல்ல விநாயகர் பெருமானுக்கு வந்த பேர் இல்ல சரியா சொல்றார். முதலாக விநாயகர் பெருமானுக்கு வந்த பேரை என்ன? பிள்ளையார் அப்படிங்கிற பேர் தான் முதல். அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ அது தெரியாது. ஆனா சொன்ன பதில் அதுதான், பிள்ளையார். ஏன் அப்படின்னா ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி. முதல்ல இந்த உலகத்துல பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் பொழுதே முதலாக வந்தவள் ஆதிபராசக்தி. தனக்கு ஒரு ஆண் துணை வேணுமேனு ஒரு ஆண் துணையை படைக்கிறார். வந்த ஆண் துணை என்ன சொன்னது? அம்மா அப்படின்னு அழைத்தது. அம்மா என்று அழைத்த காரணத்தினால உன்னை எனக்கு துணையா ஏத்துக்க முடியாது, அதனால இன்றையிலிருந்து நீ எனக்கு பிள்ளையா இரு அப்படின்னு சொன்ன காரணத்திற்காகவே முதலாக விநாயகர் பெருமானுக்கு வந்த பேரே பிள்ளையார் தான். அதனாலதான் விநாயகர் பெருமானுடைய 6 படை வீட்டிலே முதல் படை வீடு அப்படின்னா எதை சொல்லுவோம்? பிள்ளையார் பட்டியை தான் சொல்லுவோம். ஏன்னா முதல் படை வீடு அதுதான். விநாயகர் பெருமானுக்கு வந்த முதல் பேரும் பிள்ளையார். அதனாலதான் அது முதல் படை வீடா வச்சாங்க, பிள்ளையார் பட்டி அப்படிங்கிற ஊரு. அப்ப நம்ம எல்லாருமே விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தானே எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தொடங்குறோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு? விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. பாருங்களேன், ஒரு தெய்வத்துக்கே இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் போது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமானே? இருக்கவே முடியாது. இப்ப தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பார்த்திருக்கோமா? விளையாட்டாங்க எப்படிங்க பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. யாராலையுமே இறைவனை நேரடியா பார்க்க முடியாது. ஆனா மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம், அது முடியும் இல்லையா? நம்ம ஒரு ஆபத்தான நிலையில இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க
காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ஒரு வார்த்தைக்கு ஆனாலும் சொல்லுவோமா இல்லையா? தெய்வ மாதிரி வந்து நீ காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாமா, ஆனால் தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இப்ப இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்லைல்ல. அதனால இந்த இறைவனை இந்த உலகத்திற்கு 2 இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும். நடமாடக்கூடிய தெய்வங்கள், கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்முடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயும் கடவுளும் ஒன்று. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பாருங்க, தாயில் சிறந்த நன்றி 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 வணக்கம். பாருங்க, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்னா ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா காரணம் இருக்கு. நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போறோம், எத்தனையோ தெய்வங்களை நம்ம வணங்குறோம் இல்லையா? நிறைய கோவிலுக்கு போவோம், எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம். பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே கோவில்ல போய் சாமி கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டிக்குவோம், நல்லா இருக்கணும் அப்படிதான் வேண்டிக்குவோம். அப்படிலாம் எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட மாட்டாங்க இல்லையா? நமக்கு ஒரு கண்ணு போனா அப்படின்னு நினைக்கிற கலியுகம் இது. அதனால அப்படி எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. பொதுவா தனக்கு என்ன தேவையோ அதை வேணா வேண்டிக்குவாங்க. ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வருஷத்துக்குள்ளேயாவது அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆமா, அந்த எண்ணத்தோட இருக்கிற இந்த வருஷத்துக்குள்ள நல்லபடியா அதை கட்டி முடிச்சிட்டேன்னா உன் கோவிலுக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு நம்மளாம் வேண்டிக்குவோம். ஆனா கோவிலுக்கு போய் சாமி கிட்ட, தெய்வத்துக்கிட்ட, இறைவன் கிட்ட நம்ம அதெல்லாம் வேண்டவே கூடாது. முதல்ல கோவிலுக்கு போனோன்னா இறைவனை பார்த்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். ஏன் இறைவனுக்கு போய் நம்ம நன்றி சொல்லணும்? என்ன காரணம் அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் ஆயினும் கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? மனுஷனா பிறக்கிறது ரொம்ப அரிதான விஷயமா. அதை விட அரிதான விஷயம்னா என்ன? கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதான். ஊனம் இல்லாமல், கண்ணு தெரியாமல், காது கேட்காம, அப்படி இல்லைன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடுன்றது மாதிரி பிறக்காம, அப்படிலாம் இல்லாமல் நல்லா படைத்த இறைவா எனக்கு உனக்கு முதல்ல நன்றி அப்படின்னு முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிடணும். நம்ம போய் இறைவனுக்கிட்ட எதுவுமே கேட்கவே கூடாது. அங்கிட்டு வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமா, ஆமா, இறைவனுக்கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கவே கூடாது. ஏன்னா இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. அதனால இறைவனுக்கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கவே கூடாது. அது போல நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போய் இப்படி எத்தனையோ தெய்வங்கள்ட்ட போய் நம்ம வேண்டுறோம்ல, இப்படி எல்லாம் எந்த கோவிலுக்கும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய அம்மா.
ஏன்னா அம்மாங்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் தெய்வமே. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா பாருங்க. மாதாங்கிற அம்மாவை தான் முதல்ல வச்சாங்க, அடுத்து பிதாங்கிற அப்பா, அடுத்து குருங்கிற ஆசான், கடைசியாக தான் கொண்டு தெய்வத்தை வச்சாங்க. அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆளையும் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அழகா ஔவையார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுபோல தாயினுடைய காலடியை தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காரியமாக தான் நமக்கு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது தான் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னாங்க. அடுத்து பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டே வச்சாங்க. இப்போ சிவபெருமானிக்கே உண்டான மந்திரம் அப்படின்னா நம்மள என்ன சொல்லுவோம்? பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம். அதுவே முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரம்னு என்ன சொல்லுவான்? சடாட்சர மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி நம்ம கும்பிடுவோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த பையனை. ஆமா, அதுவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சடாட்சர மந்திரம், சரவண பவ அப்படிங்கிற அது முருகப்பெருமானுக்கு. பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம்னா அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி கொடுவோம். ஏன் அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த மந்திரத்தை போய் சொல்றோம் தெரியுமா? என்ன காரணம்? இதெல்லாம் சொன்ன இதெல்லாம் சொன்னாதான் தெய்வத்துடைய மனசை நம்ம குளிர்ச்சி படுத்த முடியும். தெய்வத்துடைய மனசை நம்ம எந்த அளவுக்கு குளிர்ச்சி படுத்தி சாந்தப்படுத்துறோமோ தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அதுலேயும் பாருங்களேன் ஒரு எதிர்பார்ப்பு தான். இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதான். அப்பா சொல்ற வார்த்தைகளை கேட்டாலே போதுமா. இந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன பலன் நம்மளே வந்து சேருமா. ஆனா இப்பெல்லாம் யாரும் அப்பா பேச்ச கேட்டு நடக்கிறது? அப்படி சொல்லாதீங்க. யார் கேட்கலங்கறியா? யாருமே கேட்கறது இல்லைன்னு இந்த அம்புடு தருதலைகளா என்னனே? என்னம்மா என்ன தருதலையா? கோச்சுக்காதீங்கனே. நான் பொதுவுல வந்து எல்லாமே தருதலையா தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா பாக்குறவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளை யாருக்குள்ள ஊருக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு யாரு ஒரு சோத்தை நல்லா தின்னுபிட்டு நம்மளேவே தருதலைங்க, இந்த பிள்ளைக்கு திம்புரு தானே பிடிச்சி கட்டி வைங்க இந்த கோவில் மரத்துல அப்படின்னாங்கன்னா ஆபத்து யாருக்கு? எனக்கு தான் ஆபத்து. அதனாலதான் உங்க பக்கம் கையை காமிச்சா நம்ம புள்ள சின்ன பிள்ளை ஏதோ தெரிஞ்சா தெரியாமல சொல்லிருச்சுன்னு நீங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போவீங்கல்ல, அதுக்காக தான் உங்க பக்கம் கையை காமிச்சேன். இல்ல நீங்க வருத்தப்படுற மாதிரி தெரியுது, ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, இவ்வளவு நாள் நாடக வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியா சொல்லியிருக்கேன் உண்மையை. நாளும் தருதலதான், நாளுமே அப்படித்தானே. உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால காவலுக்கு போகணும். காவலுக்கு போனாலும் கூட இந்த காவலை நல்லபடியாக நின்று காத்து கொடுக்க. உனக்கு அந்த பிள்ளை எவ்வளவு தேவலை இருக்கு, நீயே காமிச்சு கொடுக்குறீங்க. இந்த காவலை நல்லபடியாக காத்து கொடுக்க வேண்டிய காக்கும் தெய்வமான இந்த மகாவிஷ்ணுவை, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை, அந்த கண்ணனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம். என்னண்ணே? என்னங்க தம்பி? என்ன தம்பி? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. அப்புறம் கேட்கலாம்னே. காலையில நாடகம் முடிஞ்சோன்னு கேளுங்க, வண்டியில போயில. நாடகத்துக்கு எடுத்துப்படாதீனே, காலையில கேட்கலாம். கேளுங்க, 1001 அன்பளிப்பு கொடுத்துட்டு அப்புறம் கேளுங்க. அது கொடுத்தாத்தான் நான் பதில் சொல்லுவேன். ஐயா நீ சரி 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 ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடுங்க விடுங்க, ஒன்றும் பிரச்சனை. சரி. அவர் இடையில பேசுறாருன்னு அப்புறம் நேரத்தை பேசுறது. சரி, இது அப்புறமா உள்ள போய் சௌகரியமா உட்காந்து பேசுவோம். பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ, கேள்விக்கு பதில் கேளியோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். கீதையில் உன் குரல் கேட்டேனே, அந்த கிருஷ்ணனின் திருமுகம் பார்த்தேனே. கீதையில் உன் குரல் கேட்டேனே, அந்த கிருஷ்ணனின் திருமுகம் பார்த்தேனே. கண்ணனி மனம் என்ன கள்மனமோ, என்னை சம்மதம் என்றால் சம்மதமோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். கங்கையில்
பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன் என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். அப்படிலாம் காவல். நன்றி 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 கடந்த வணக்கம். இப்பேற்பட்ட காவல் யாருக்காக காவல்? முருகனுக்காக காவல். முருகனை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அப்பா காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே சம்மதிச்சேன் தெரியுமா? அவர் இன்னொருத்தி வீட்டுக்காரர், அவரை போய் நீங்க இந்த மாதிரி பண்றியா? யாரு யாரு இன்னொருத்தி வீட்டுக்காரர்? யாரு? முருகனுக்கு தானே சொல்றியா? ஆமா. அதான் எதுக்கு சக்கரத்தி சண்டை வராதா? ஓ, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்கன்றீங்களா? இருந்தா என்ன? என்ன இன்னொரு மனைவி இருந்தா என்னங்க? எங்க காதல்ங்கிறது பொது உடைமை, நல்லா புரிஞ்சுக்கணும். காதல்ங்கிறது பொது உடைமை. அது யாரு புருஷனா இருந்தா நமக்கு என்ன, யாரு பொண்டாட்டியா இருந்தா நமக்கு என்ன? அருமை அருமை. காதல்ங்கிறது நம்ம விருப்பங்க. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன், ஆனா அவர் என்னையே காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப இது என்னுடைய விருப்பம் தான். அவரும் சம்மதிச்சு காதலிச்சாதான் அது தப்பு. ஆனா வருவாரு, விரைவில் வருவாரு, என்னை திருமணம் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற ஏக்கத்தோட இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே மண்டை மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. எடுத்துச் செல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க தேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஒரு பொழுதும் மலராக குடியில் இருந்தீனா, மறுதடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனோ, இரவினிலே நிலவினிலே என்னை மறந்து மறந்தேனா, இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தினாள். சிட்டுக்குருவி
கண்டேனே. இதெல்லாம் என்னுடைய காதல். நீங்களாம் நினைக்கிற மாதிரி நன்றி 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 வணக்கம். நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல். ஓ இது ஸ்பெஷல் காதலா? ஏதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல இருந்து வேலை பார்த்தீங்களா? ஸ்பெஷல் தோசை அப்படிங்கிற மாதிரி தானே. சாதாரணப்பட்ட காதல் இல்லைன்னு நீங்க ஸ்பெஷல் காதலான்னு கேட்குறீங்களே. எப்பேற்பட்ட காதல்? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? உண்டான காயம் எங்கும் கண்ணாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. என்ன சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எப்படி இப்படி எல்லாம் எல்லா பாட்டுக்கும் வாசிக்கிறீங்க? ஆமா, இந்த பாடலுடைய காட்சியில கடைசி அந்த காதலனும் காதலையும் மலை மேல இருந்து குதிச்சு இறந்து போயிருவாங்க. இந்த பாடல் காட்சியில பார்த்துருக்கீங்களா? கடைசியா காதலும் காதலையும் குதிச்சு இறந்து போயிருவாங்க தன்னுடைய காதலுக்காக. தன்னுடைய காதலுக்காக எப்படி அவங்க 2 பேர் இறந்தாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல என்னுடைய காதலுக்காக நீங்க 4 பேரும் 4 பேர் மலை மேல ஏறி போய் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க 4 பேரும் எனக்காக மலை மேல ஏறி போய் முருகப்பெருமான்ட்ட வள்ளி பொண்ணு வந்து உங்களை காதலிக்குது, சீக்கிரம் வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போங்க நீங்க எல்லாம் சொல்லணும். சாதாரணமா ஏறி போகணுமா இல்ல நாங்களும் அளவு ஊத்தி எல்லாம் போகணுமா? அது உங்க விருப்பம். ஓஹோ, நீங்க கல்யாணம் பண்ணி வெயிட் பண்றதுக்கு நாங்க 4 பேரும் இப்ப கூட பிறந்தோம்னு எதுக்கு தான் இருக்கீங்க? நல்லா நல்லா. சரி, 6 படை வீடு இருக்கு, எங்களுக்கு ஒரு 2 படையை ஒதுக்கி விட்டீங்கன்னா நாங்க எப்படி பொழைச்சுக்குருவோம்? எப்படிங்க? எப்படி? உங்க வீட்டுக்காருக்கு 6 படை வீடு இருக்கு. ஆமா, மொத்தமா 6 படை வீடு இருக்கு. எங்க 4 பேருக்கு ஒரு 2 படையை கொடுத்தீங்கன்னா நாங்க ஏதாச்சும் வசூல் பண்ணி பொழைச்சுக்குருவோம். படை தானே வேணும், படை தானே. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச மாமா, ஒரு குண்ணையம் போல முருகி தவிச்சேனையாமா. இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச மாமா, ஒரு குண்ணையம் போல முருகி தவிச்சேனையாமா. நாடென்ன பொழுதுன்னு நான் படத்தான், வேறென்ன விழுதுன்னு நான் நடத்தான், ஏனோ என் மனத்தா நான் நினைச்சு வீணா தவிக்கிறேன். எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா, ஒரு குண்ணைய போல உருகி தவிச்சேனையாமா. ஆத்தோரம் வீடு கட்டி மேட கட்டி பாட்டெடுத்தி சேத்தோர தாமரையை சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். ஆத்தோர வீடு கட்டி மேட கட்டி பாட்டெடுத்தி சேத்தோர தாமரையை சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். அப்பப்போ கோயில ஒண்ணு யாரை எண்ணி பாடுதுங்க, அத்த மகனான் இருக்கேன் யாரை எண்ணி வாடுதுங்க. மாமா என்ன கோபம் சொல்லு, என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மானே, ஒரு குண்ணைய போல முருகி தவிச்சேனே நானே. வானவெளி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா, மாணவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. மாணவிலின் நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா, மாணவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. அப்பப்போ கோயில ஒண்ணு யாரை எண்ணி பாடுதிங்க, ஆத்தாடி கோபமில்ல யாரை எண்ணி வாடுதிங்க. நீ மாமா என்ன கோபம் சொல்லு, என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மானே, ஒரு குண்ணைய போல முருகி தவிச்சேனே நானே. நான் என்ன பொழுது நான் படத்தா, வேற என்ன விழுத
நினைச்சு வீணா தவிக்கிறே இருக்கஞ்செடி இறுக்கி பிடிச்சைய மாமா ஒரு குண்டைய போல உருகி தவிச்சினே ஆமா. அப்படி முருகனுடைய நாமத்தை அனுதினமும் முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகா என்றாலே 3 பிறவில செய்த பாவம் நம்மளை விட்டு போகுமா. ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சரன். பாருங்களே 3 எழுத்துக்களே மும்மூர்த்திகளை அடக்கம். அந்த மும்மூர்த்திகளுக்கு தான் 30 கோடி தேவர்களும் அடக்கம்னாங்க. பாருங்க முருகான்ற வார்த்தையை சொன்னாலே எல்லா தெய்வங்களையும் வணங்கின பல நம்மளை வந்து சேருமா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எப்பொழுது வந்து எனக்கு காட்சி தருவார், எப்பொழுது வந்து என்னை ஆட்கொள்வார் என்பதற்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அடிக்கடி எங்க மாமி ரவி பிரசாத் எனக்குள்ள வந்து இறங்கிடுவாரு. ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தையில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி பற்றி செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். பட்டு 100 வச்சு ஒரு மிச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, சேல மேல சேல வச்சு செபத்தப்பட்டு 100 வச்சு ஒரு மிச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கந்தான், ராமர் என்ன தருமர் என்ன மாமி மனசு தங்கந்தா, மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தாம். ஆடியில செய்தி சொல்லி அவனை மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா. மதுர வீரன் பூமி போல பூவ கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமை கூட சேர்ந்திருப்பே, மதுர வீரன் பூமி போல சேலையோடு நூல் போல சேர்ந்திருக்கும் சொந்தந்தான், திருமாலும் சொக்கரு மந்தி தேடி தந்த வந்தந்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தாம். ஆடியில சொல்லி அவனை எது சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா.